Hello, I'm Dr. Paulus D. Prakash, MS General Surgeon. இன்று புனித வெள்ளி அன்று நாம் தெய்வீக அறிவு, ஆன்மீக அறிவு சம்பந்தப்பட்ட செய்தியை என் மூலம் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதாவது ஆதி முதல் மனிதன் லூசிஃபர், அந்த ஏஞ்சல், அவன் மூலம் பல பல பாவச் செயல்களில் ஈடுபட்டான். ஆகவே அந்த பாவத்திற்கு சம்பளம் மரணம் என்று யெகோவா மிக கோபமாக வந்து ஏதேன் தோட்டத்தில் ஆடை பலி கொடுத்து, அந்த ஆட்டின் இரத்தம்தான் உயிர் என்று பாவ நிவாரண பலி அதை கொடுத்து ஆட்டின் தோலை உடையாக அவர் மாற்றினார். பின்னால் அவர்களை விரட்டிவிட்டார். தொடர்ந்து அன்று முதல் இன்று வரை ஏஞ்சல் லூசிஃபர், அவன் மூலம் பலவிதமான பாவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. விக்கிர ஆராதனைகள், கடவுளுக்கு முக்கியம் கொடுக்காமல் மண் பொன் பெண், பட்டம் பதவி, சொத்து குவிப்பு, மேலை நாடுகளில் போதைப் பொருள்கள், அவ்வாறு பலவிதமான தேவையில்லாத லஸ்ட் அவ்வாறு செய்யும் பொழுது பாவங்கள் கூடிக்கொண்டே தான் போகின்றன. ஆகவே அகால மரணங்களும் பலவித மரணங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கின்றன. ஆகவே புதிய ஏற்பாட்டில் பிதா அவரது தனது ஒரே குமாரன் இயேசுநாதரை அவர் பாவ நிவாரண பலியாக மண்ணுலகுக்கு அனுப்புகிறார். அந்த இயேசுநாதர் நம் எல்லோருடைய பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு இன்று அவர் சிலுவையில் மரித்து இயேசுவின் இரத்தம் தான் ஜெயம் என்று கூறுகிறார். ஆகவே மக்கள் இயேசுவை நம்பி முன்னால் செய்த பாவங்கள் போகட்டும் என்று இயேசுவின் கொள்கையை மட்டும் கடைபிடித்து புனிதமாக செயல்பட்டால் அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அந்த மனிதனின் ஆத்மாவுக்கு மோட்சம் கிடைக்கும். ஆகவே ஒரு மனிதன் எல்லா பாவங்களையும் விட்டு விலக வேண்டும். இயேசுவின் நாமத்தை வீணாக உபயோகிக்கக்கூடாது. நான் மருத்துவராக இருக்கும் பொழுது நான் பெரிய மருத்துவர், நான் என்ன வேணாலும் செய்யலாம். மருத்துவம் செய்யும் பொழுது தப்பான செயல் செய்யக்கூடாது. ஈகோ சூப்பர் ஈகோ என்று அலையக்கூடாது. இன்சூரன்ஸ் ஸ்கேம் அதில் ஈடுபடக்கூடாது. எல்லா மனிதனும் மண்ணில்தான் உண்டாகிறான். ஆகவே மருத்துவருக்கும் அந்த எல்லா மனிதருக்கும் நடக்கக்கூடிய அந்த பாவத்தின் சம்பளம் மரணம், அதுதான் நடக்கும். ஆகவே மனம் திருந்தி இயேசுவின் புனித கொள்கையை கடைபிடித்தால் அந்த ஆத்மாவுக்கும் மண்ணுலகில் வாழும் சந்ததிகளுக்கும் மோட்சம். இதைத்தான் நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன்.